ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக. முடி மெல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, கல்லான இருதயங்கள் ஆண்டவரே திருப்பப்படுவதாக. சதையான இருதயத்தை ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எப்பொழுது ஆண்டவர் குறை சொல்லி கொண்டிருக்க இந்த மனிதன் திருத்தப்படுவாராக. ஆண்டவரே, வெறுமுடைய கிரிகையிலே கண்டு உம்மை சோத்தரிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சகோதரிக்கு இறங்குவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உயிர் மீட்சிகள் உண்டாவதாக. சபைகளிலே எழுப்புதல் உண்டாவதாக. இப்பொழுது உம்முடைய வார்த்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, ஆமோஸும் அபேசும், ஆமோஸும் அபேசும் பார்க்கலாமா என்னவென்று? ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இங்கே அமத்சியா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் இங்கே வல்லமையாக ஆமோஸை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அமத்சியாவுக்கு பொறுக்க முடியவில்லை. அவர் 12ஆம் வசனத்திலே வருகிறார். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்போ வந்துட்டு அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. பெத்தேலில் இனி தீர்க்கதரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாக இருக்கிறது என்றான். இப்பொழுது இந்த அமத்சியாவுக்கு இந்த ஆமோஸ் பதில் கொடுக்குறான். ஐயா அமத்சியா, அங்கே வாங்க, எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுலாம் எனக்கு தெரியாதியா. என்னையே கர்த்தர் அபேஸ் பண்ணி கொண்டு வந்தார். ஆமோஸா என்னை அபேஸ் பண்ணி கொண்டு வந்தார். நான் மந்தை மேய்க்கிற ஆடுகளை மேய்த்து கொண்டு, மந்தையை மேய்த்து கொண்டு அங்கே விழுகிற அந்த காட்டுத்தீ பழங்களை நான் பொறுக்கி தின்னு கொண்டிருந்தேன். ஐயா, இது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நீ தீர்க்கதரிசியாக இல்லை, உன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை. ஆகவே மந்தையின் பின்னாக அலைந்த என்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இதில் நான் ஒன்றும் இல்லை. என்னை அப்பாயின்ட் பண்ணது கர்த்தர். என்னை அப்பாயின்மெண்ட் நானே பண்ணி கொள்ளவில்லை. என்னை அபேஸ் பண்ணிட்டாரியா. அங்கேருந்து என்னை தூக்கிட்டாரியா. யார் ரூட்டே வேற மாதிரி இருந்துயா. சவுளுடைய ரூட்டே வேற மாதிரி இருந்துச்சியா. அப்போ சிலர் 9ஆம் அதிகாரத்திலே தமஸ்குவில் உள்ள யூதர்களை கொலை செய்யும்படியாக ஆணைகளை பெற்று அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஐயா, ஆண்டவர் அவரை அபேஸ் செய்து என்ன செய்து விட்டார்? கடைசி வரைக்கும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ல வைத்து விட்டார். ஐயா, அவர் தான் கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக பேசிக்கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிற உன்னை தான் கர்த்தர் பைபிள் எடுத்து இந்த இயேசுவே தெய்வம் என்று சொல்ல வைப்பார். இங்கே அமத்சியாவுக்கு இந்த ஆமோஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தீர்க்கதரிசி கிடையாதப்பா, ஆனால் என்னால் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய எண்ணமெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறது. அவரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அப்படி அல்ல, நீ அப்படி அல்ல. என்னை கர்த்தர் அபேஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டார். அவருடைய ஊழியக்காரனாக ஆக்கிவிட்டார், தீர்க்கதரிசியாக ஆகிவிட்டார். நான் ஒன்றும் முயற்சி பண்ணவில்லை. இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். மந்தையின் பின்னாலே திருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தார். அந்த ஆமோஸ் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு என்ன சொல்லு? என் ஜனமாகிய ஆமோஸ் 9:14-15. இன்றைக்கு ஆமோஸ் உனக்கு என்ன சொல்லுகிறார்? என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், உன்னுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஐயோ, எனக்கு பிழைக்கிறதுக்கே வழி கிடையாது. நான் எப்படி என்ன தொழில் செய்ய போகிறேன்? இந்த பழைய வீடு, எங்கள் அப்பா காலத்தில் கட்டி வச்ச வீடு, இதை நான் புதுப்பிக்க கூட முடியலையே, ஒயிட் வாஷ் கூட பண்ண முடியலையே நீ நினச்சிட்டு இருக்கா? இன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ இந்த வீட்டை திரும்ப கட்டுவாய், அதை இடித்து விட்டு புதுப்பித்து கட்டுவாய். உன்னுடைய தொழில் மேம்படும், உன்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தபடியாக சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே, ஆமோஸ் 9:15. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உன்னை நீ இருக்கிற இடத்திலே உன்னை சாபிப்பார். உன் ஊரை விட்டு உன்னுடைய ஊருக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவார். இழந்து போன சொத்துக்களை நீ மீட்டெடுப்பாய்.
இதை ஆமோஸ் சொல்லி கொண்டிருக்கிறார். யார்? ஆண்டவரால் அபேஸ் பண்ணப்பட்டவர், ஆண்டவராலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். அவராகவே ஊழியத்துக்காக ஓடி வரவில்லை, ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வந்தார். அவருடைய ரூட்டே வேற மாதிரி இருந்தது. பழைய தொழில் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்து புது தொழிலை கொடுத்தார், இந்த காரியங்களை கொடுத்தார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவனே, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார், உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன்னை நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். நீ வாழ்கின்ற இடங்களிலே இனி கோணலும் ஆணலுமான எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இதை விசுவாசித்தால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமோஸுடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனங்களிடத்தில் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரை சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயத்தை ஆண்டவர் நீர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்க இந்த தம்பிக்கு நீர் வாழ்க்கை கொடுக்கிறீர் கர்த்தாவே. இனி திருமண பேச்சை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற அருமையான மகளை உனக்கு தான் கர்த்தர் அருமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீ நாட்டப்படுவாய், நீ கனி கொடுப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய வேர்கள் பரவும், உன்னுடைய கிளைகள் செழிக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமோஸை கொண்டு பேசின தேவன் இந்த வேளையிலும் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஆமோஸை ஆண்டவரே கர்த்தாவை அழைத்து கொண்டு வந்த தேவன், அவனை மந்தையின் பின்னாலே அழைத்து கொண்டு வந்த தேவன் இறங்காதிருப்பாரோ? நிச்சயமாக இப்பொழுது உனக்கு இறங்கி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு தயவு செய்ய போகிறார், உனக்கு ஒரு இரக்கம் பாராட்டப் போகிறார், உனக்கு ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த தேவனை விசுவாசி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்காக எங்களுக்காக பரிதவிப்பீராக. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி புரிவீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.